Hi, welcome to everyone to the Satish Science Teacher YouTube channel. Today we are going to see the book back evaluations from Tamil Nadu Samachir Kalvi 6th standard term to unit 3 changes around us. So whatever the changes around us is listed in this lesson. So I already taken some lessons in the YouTube channel itself. So நீங்கள் வேணும்னா அந்த லெசன்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இதே லெசனோட புக் பேக் எக்ஸசைஸை மட்டும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க லெட்ஸ் see the evaluations. Okay. So first, choose the appropriate answers. When ice melts to form water, change occurs in its physical state. So physical state தான் அது வந்து சேஞ்ச் ஆகுது. Drying of wet clothes in air is an example of physical change. ஸோ ஒரு துணி வந்து காயுதுன்னா அது வந்து ஈரமாக இருக்கும், அதுக்கப்புறம் ட்ரை ஆகிடுது. ஸோ ஃபிசிக்கல் சேஞ்சஸ்னு சொல்லலாம். இல்லாட்டி அது ஒரு ஓகே இங்கே இருக்க ஆப்ஷனுக்கு இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் கர்ட் ஃப்ரம் மில்க் இஸ் அண்ட் இர்ரிவர்சிபிள் சேஞ்ச். ஏன்னா தயிர் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அது திரும்ப பாலாக கொண்டு போக முடியாது. ஸோ அண்ட் இட் இஸ் அன் irreversible change. Out of the following is an example of a desirable change. So changes of seasons தான். ரஸ்டிங்னா துருப்பிடிக்குது, அது வந்து நமக்கு விரும்ப மாட்டோம். இட் இஸ் அன்டிசைரபிள். எத்துக்குவேக்கும் அப்படி தான், ஃப்ளட்டிங்கும் அப்படி தான். வேறு சேஞ்சஸ் ஆஃப் சீசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிசைரபிள் சேஞ்சஸ். ஏர் பொல்யூஷன் லீடிங் டு ஆசிட் ரெயின் இஸ் ஏ ஹியூமன் மேட் சேஞ்சஸ். ஒரு ஏர் பொல்யூஷன் நடக்குது, அந்த நேரத்தில் வந்து நமக்கு ஆசிட் ரெயின் ஃபார்ம் ஆகுது. ஸோ அது வந்து ஒரு ஹியூமன் மேட் சேஞ்ச் தான். அது வந்து இட்ஸ் நாட் ஏ நேச்சுரல் ஆர் ஃபாஸ்ட் ஆர் ரிவர்சபிள் சேஞ்ச். ஓகேவா? So that's all. Next one is fill in the blank section. Magnet attracts iron needle. This is a reversible change. ஏன்னா மேக்னெட் கொண்டு போகும், நீடில் அட்ராக்ட் ஆகும். திரும்ப நம்ம நீடியில் பிடிச்சி இழுத்தோன்னா மேக்னெட் வந்து வெளியில் வந்துடும். ஸோ நம்ம பழைய நிலைமைக்கு அதை கொண்டு போயிடலாம். ஸோ இட் இஸ் ஏ ரிவர்சிபிள் சேஞ்ச். பாயிலிங் ஆஃப் எக் ரிசல்ட்ஸ் இன் அண்ட் அன்இரிவர்சிபிள் சேஞ்ச். ஏன்னா ஒரு எக்கை வந்து வேக வச்சிட்டோன்னா திரும்ப அதை பழையபடி ராவாக மாற்ற முடியாது. So it is an irreversible changes. Changes that are harmful to us are undesirable changes. நமக்கு எதெல்லாம் ஊறு விளைவிக்கும், தீங்கு விளைவிக்கும், ஹார்ம்ஃபுல் கொடுக்குமோ அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்து ஒரு அன்டிசைரபிள் சேஞ்சஸ். பிளான்ஸ்க்கு டிசைரபிள்னா என்னென்னா விரும்புறது, அன்டிசைரபிள்னா விரும்பாமல் போகிறது. ஓகேவா? அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. த பிளான்ஸ் கன்வெர்ட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் இன்டு ஸ்டார்ச். திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நேச்சுரல் சேஞ்ச். ஏன்னா இயற்கையிலேயே நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். திஸ் இஸ் அ நேச்சுரலி அக்கரிங் ப்ராசஸ். தேர் இஸ் நோ intervention of human activities. So this is the natural change. Bursting of the cracker is a fast change. When you fire the crackers, immediately the crackers get bursted. It takes nearly 5 to 6 seconds. Whereas the germination of seeds requires 2 to 3 days. That means 72 to 96 hours like that. So it is a slow change. So next one is true or false. If false, given the correct statement. Growing of teeth in an infant is slow change. So குழந்தைக்கு பல் வளர்றது வந்து ஒரு slow change. அப்போ true. Burning of matchstick is a irreversible change. So நம்ம வந்து மேட்ச்ஸ்டிக்கை எரிச்சிட்டோம்னா அது வந்து பழையபடி வராது. ஸோ இட் இஸ் ஏ ரிவர்சிபிள் சேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். சேஞ்ச் ஆஃப் நியூ மூன் டு ஃபுல் மூன் இஸ் ஏ ஹியூமன் மேட். இதுவும் ஃபால்ஸ். இட் இஸ் ஏ நேச்சுரல் சேஞ்ச். தேர் இஸ் நோ இன்டர்வென்ஷன் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். Digestion of food is a physical change. So digestion of food is not a physical change, it is a chemical change, because when you consume some foods, the digestion starts from your mouth itself, because when you chew the food items, the saliva mixes with food items, so there is a chemical reaction takes place, and again the food enters into the small intestine or stomach, where some of the digestive activities, that means digestive acids acts on the food materials. So that leads the digestion. So this is a chemical change, it is not a physical change. So the statement is false. In a solution of salt in water, water is a solute. False. The water is a solvent. Okay. So an analogy, curdling of milk is irreversible change, because you cannot reverse the curd into the milk. And the formation of clouds is a reversible change, because once the clouds is formed, they are converted into raindrops and they fall down as a rain. Then again the water bodies gets evaporated, and the evaporated particles and vapors combined together to form the clouds again. So this is a reversible. Okay, this is a reversible change. Next one is photosynthesis. Photosynthesis is a natural change, whereas the burning of coal is a human activity. So human made changes. Analogy continuation. Dissolution of glucose, that means reversible change, whereas digestion of food is irreversible change. Dissolution of glucose வந்து தண்ணியில் கரைக்கணும், அது எப்படி ரிவர்சிபிள் சேஞ்சுன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நம்ம வாட்டரை அது கண்டினியூஸாக ஹீட் பண்ணும்போது வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆச்சுன்னா கடைசியில் நமக்கு குளுக்கோஸ் திரும்ப கிடச்சிரும். வேறஸ் நம்ம ஃபுட் டைஜஸ்ட் ஆச்சுன்னா இட் கேனாட் பி ரிவர்சிபிள், இட் இஸ் ஏ இர்ரிவர்சிபிள் சேஞ்ச். குக்கிங் ஆஃப் ஃபுட் இஸ் ஏ டிசைரபிள் சேஞ்ச். நமக்கு குக் பண்ணால் பிடிக்கும் எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு, அதனால டிசைரபிள் சேஞ்ச். வேறஸ் த டீகேயிங் ஆஃப் ஃபுட் இஸ் அன்டிசைரபிள் சேஞ்ச்.
Decaying of food சாப்பாடு வந்து அழுகிறது. Burning of matchstick is a fast change, whereas the relation to the earth is a slow change. And next one is give the odd one out, give the reasons for your choice. Growth of a child is a blinking of eye, it is a rusting. ஸோ ஜஸ்டிங் தான் வந்து இதில் வந்து ஆட் ஒன். ஏன்னா க்ரோத் ஆஃப் எ சைல்டு, அப்புறம் பிளிங்கிங் ஆஃப் ஐ, ஜெர்மினேஷன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ், வேறு ரஸ்டிங் இஸ் எ கெமிக்கல் ஆக்டிவிட்டி. க்ளோயிங் ஆஃப் எ பல்ப், லைட்னிங் ஆஃப் எ கேண்டில் அண்ட் பிரேக்கிங் ஆஃப் எ காஃபி மக், கர்லிங் ஆஃப் மில்க், இது எல்லாமே வந்து டிசைரபிள் சேஞ்சஸ். அதாவது க்ளோயிங் பல்ப் வந்து ஒரு டிசைரபிள் சேஞ்ச், லைட்டிங் ஆஃப் எ கேண்டில் ஒரு டிசைரபிள், கர்டிங் ஆஃப் மில்க் ஒரு டிசைரபிள், வேரஸ் தி பிரேக்கிங் ஆஃப் காஃபி மக் இஸ் அன்டிசைரபிள். ஸோ பிரேக்கிங் ஆஃப் காஃபி மக் இஸ் கரெக்ட் ஆன்சர். The rotting of an egg அழுவி போகிறது. Condensation of water vapor are converted into liquid, that is cloud formation. And trimming of hair, so if you trim the hair, then only you looks like a beauty or handsome. So ripening of fruit, once the fruit gets ripened, then only you can have a sweet fruits. Okay, so condensation of water vapor means cloud formation, and trimming of air and ripening of fruit, these are all the desirable changes, whereas the rotting of an egg is undesirable changes. Inflating a balloon, popping a balloon, fading a wall paint, burning of kerosene. So burning of kerosene kerosene எரிஞ்சால் புகை வரும். பாப்பிங் ஆஃப் பலூனா பலூன் வெடிச்சு போயிடும். அப்புறம் ஃபேடிங் ஆஃப் வால் பெயிண்ட்டை வந்து நம்ம வாலில் அடிக்கிறதுலாம் வந்து கலர் போயிடும். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு பிடிக்காத சேஞ்சஸ். வேறஸ் பலூனை ஊதுறது வந்து இன்ஃப்ளேட்டிங் ஆஃப் பலூன் வந்து நமக்கு பிடிக்கும். பலூன் அழகாக ஊதி நம்ம விளையாடுவோம் இல்லைங்களா. ஸோ இன்ஃப்ளேஷன் ஆஃப் பலூன் இஸ் டிசைரபிள் சேஞ்ச். ஸோ the odd one is inflating of a balloon. Okay, that's all the book back exercises from the lesson 3 changes around us. Okay, so இதை நீங்கள் எல்லோரும் திரும்ப படிங்க. Before completing this video, I am again request you, if you are the new visitor to this YouTube channel, please do not forget to subscribe this channel and do share with your friends. Thanks for listening. Thank you.